ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஜீரா ரைஸும் கோபி மஞ்சூரியனும் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பெரிய பூவாக வாங்கிட்டேன். அதை நல்லா தண்டெல்லாம் இல்லாமல் பூ மட்டும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்குது, இதில் நான் உப்பு போட்டிருக்கேன். அதில் இந்த பூவெல்லாம் போட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வேக விடலாங்க. கொஞ்சம் சாஃப்டாகிற மாதிரி வேக விடணும், ரொம்ப வேகக்கூடாது. நான் சொல்கிற இந்த ஸ்டைலில் செஞ்சால் நமக்கு எண்ணெயில் போடுறப்ப எண்ணெயே குடிக்காது கொஞ்சம் கூட. பாருங்க, இந்த மாதிரி இருந்தாவே போதும். இப்போ நாம் இதை வடிகட்டிடலாங்க. இப்போ இதை வடிகட்டி வச்சாச்சு. இதை நம்ம மைதா கார்ன்ஃப்ளவரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் 1/4 கப் அளவுக்கு எடுத்துகிட்ருக்கேன். அதே மாதிரி 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக மைதா சேர்த்துக்கலாம். நாம் ஏற்கனவே பூக்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். நம்ம இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்ச இந்த பூவை இதோடு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா பெசரிக்கணுங்க. அதில் இருக்கிற அந்த பூவில் இருக்கிற தண்ணியே போதும். ரொம்ப 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 ட்ரையாக இருக்குது அப்படின்னா மட்டும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நாம் இந்த மாதிரி தெளித்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு எண்ணெயில் போடுறப்ப எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி செய்வேன். எல்லாத்துக்குமே நாங்கள் கெட் டுகெதர் போனால் நான் தான் கோபி மஞ்சூரியன் செய்வேன். எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலை விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் திரும்பவும் ஹோட்டலில் வாங்கவே மாட்டீங்க. இதை நம்ம இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இது நமக்கு பூவாகவே இருக்கும் எல்லாமே. இந்த மாதிரி எல்லா பூவையுமே இந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கலாம். உருண்டையாக பிடிக்க வேண்டாம், கொஞ்சம் தட்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் காயட்டும். காஞ்சதும் எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. இதை நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பூவையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போது காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நிறைய எண்ணெய் சேர்த்த வேண்டாம். நல்ல பொடியாக கட் பண்ண பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன். இதை ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அது கூடயே நல்ல பொடியாக கட் பண்ண இஞ்சி அது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன். இதையும் ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சின்னதாக 1 நல்லா பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு. நாம் இதில் சோயா சாஸ்லாம் சேர்த்த போகிறோம், அதனால் நிறையா சேர்த்த வேண்டாம். இது கூட குடமிளகாய், எனக்கு எல்லோ குடமிளகாய் கிடச்சிது. நான் கொஞ்சமாக பச்சையும் எல்லோ மிளகாவும் சேர்த்து ஃப்ரை பண்ணுறேங்க. இது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இதை சேர்த்துட்டு இதை செய்கிறப்ப நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மோக்கியாக ஃப்ளேவராட்டம் கிடைக்கும். இப்போ இது கூட கெச்சப் சேர்த்துக்கலாம், டொமேட்டோ கெச்சப்பு. அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன். சேர்த்துட்டு நம்ம 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம்.
இப்போது வதங்கிருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன் அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துறப்ப நமக்கு நல்ல சத்தாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மஞ்சூரியன் மாதிரி அப்படியே இருக்கும். இப்போது இது நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாங்க. நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை அதை கொஞ்சம் நிறையாவே தாராளமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ பாருங்க நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இப்படியே கொடுத்தா குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க. வேண்டானே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ பிடிக்கும் இது. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சாய்ச்சி பிடிச்சி நம்ம ஃப்ரை பண்ணால் நமக்கு அந்த ஃப்ளேம் நமக்கு மஞ்சூரியனில் படுறப்ப நமக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். நமக்கு நல்லாயிருக்கும். நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணால் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இரும்பு வாணலியாக இருந்தால் இன்னும் கூட நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி. இப்போது ஜீரா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். அது 1/2 படி அளவுக்கு எடுத்துகிட்ருக்கேன். நல்லா 2 தடவை 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போது நம்ம கொதிக்கிற தண்ணியில் இப்போ இதை போட்டு நம்ம வேக வச்சு வடிகட்டிடலாங்க. நல்லா ஃபுல் குக் ஆக்க வேண்டாம், 90% குக் ஆனாவே போதும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வடிகட்டி மாதிரி ஒரு பெரிய தாம்பாளத்தில் போட்டு ஆற வச்சுக்கலாம். ஆற வைக்கிறப்ப நம்ம இது கூட எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிர் உதிராக இருக்கும். நான் இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஆற விடுறேங்க. நல்லா ஆறட்டும், அப்போ தான் உதிர் உதிராகவும் இருக்கும். இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட நல்லா உடைச்ச முந்திரி ஒரு 20-25 முந்திரி இருக்கும். நான் இது மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் பொடியாக கட் பண்ண பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்ருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூட 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் 2 பச்சை மிளகாய் கூடயும் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்ருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்ருக்கேன். இது கூட பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேங்க. இதையெல்லாம் ஒரு வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஏற்கனவே நம்ம ரைஸ்லையும் உப்பு சேர்த்துருக்கேன். ஆற வைக்கிறப்பயே ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு மட்டும் தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்ருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு இப்போது ஆறின சாதத்தை இதோட கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. நம்ம எடுத்து வச்ச முந்திரியும் நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வெயிலுக்கு நல்லா ஹெல்த்தியான 2 டிஷ்ஷுமே செய்கிறது ரொம்ப ஈஸி. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா காரம் கம்மிங்கிறதுனால இது எந்த தொந்தரவும் கொடுக்காது. நம்ம வெளியே போய் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட வேண்டியதில்லை, வீட்டிலையே அருமையாக செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.